மேலும் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு வந்து முக்கிய தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் என்ன மணி எவ்வளவு 5 மணிக்கு எத்தனை இருக்குது அவ்வளவுதானே. உங்களெல்லாம் இல்லாமையே நாங்க சேர்த்து போறோம். அவர் வந்து எத்தனை அடி உயரத்தில் இருப்பார், அவர் எந்த நேரத்தில் என்ன வேஷ்டி கட்டுவார் இல்ல புடவை கட்டுவார், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? நான் தான் சொல்லிட்டேன், நல்லபடியா நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க வந்து பாருங்க. மேலும் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு வந்து முக்கிய தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் என்ன மணி எவ்வளவு 5 மணிக்கு எத்தனை இருக்குது அவ்வளவுதானே. உங்களெல்லாம் இல்லாமையே நாங்க சேர்த்து போறோம். உங்களெல்லாம் வச்சுட்டு தாங்க நாங்க சேர்த்துவோம். கோவையை சேர்ந்தவரா இல்ல வேற எங்கேயும் சேர்ந்தவரா? அவர் வந்து எத்தனை அடி உயரத்தில் இருப்பார், அவர் எந்த நேரத்தில் என்ன வேஷ்டி கட்டுவார் இல்ல புடவை கட்டுவார், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? போறீங்க இன்னொரு ஒரு 4 மணி நேரம் தானுங்க. உங்களெல்லாம் வச்சுட்டு உங்க முன்னாலதான் எல்லாமே நடக்கும். டென்டேட்டிவ் லிஸ்ட்ல உங்க பேரே இருக்கு. ப்ராபபிலிட்டில இஃப் கமல் கண்டெஸ்ட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க போட்டிடுவதா சொல்றாங்க. அந்த ப்ராபபிலிட்டி ரியாலிட்டிக்கு வரட்டும், அப்புறம் கட்சி முடிவெடுக்கும். கட்சி வந்து என்ன முடிவெடுக்குதோ அதுதான் எங்களோட முடிவு. கோவையில போட்டிடுறதுக்கு வானதி சீனிவாசன் விருப்பம் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. என்னோட விருப்பத்தையோ இல்ல என்னோட விருப்பமின்மையோ கட்சியில சொல்றதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பாஜக மக்களுக்கான கட்சி, நாட்டு தேசத்தை ஊக்குவிக்கிறதுக்கான கட்சி, வளர்க்கக்கூடிய கட்சி சொல்றீங்க, எல்லாம் ஓகே. ஆனா மக்கள் பிரதிநிதிகளை வந்து இந்த தேர்தல் நேரத்துல கட்சி மாற்று இதுல இருக்கிறது எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகள் வந்து அதுக்கான பதில் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, ஏன் கட்சியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. இந்த நேரத்துல வந்து நாங்க இழுக்கிறேங்கிறீங்களா? ஏங்க ஒரு மக்கள் பிரதிநிதி கூட இழுத்துட்டு வந்துட முடியுமா? அவங்களா சொந்தமா முடிவு பண்ணாம நாங்க போய் இழுத்துட்டு வர முடியுமா? நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட இழுத்துட்டு வர முடியாது. நம்ம போய் தலைவர்கள் இழுத்துட்டு வர முடியுமா? அவங்களுக்கு இந்த நேரத்துல பிஜேபியோட வந்தா சரியா இருக்குன்னு தோணுது. ஏன் தோணுது? அவங்க இருக்கிற கட்சி அவங்களுக்கு சரியில்லை. 1. 2வது, அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் பாஜக ஆட்சிதான் மிக உறுதியாக தெரிகிறது. இவங்களோட இணைஞ்சாதான் நம்ம அரசியல் லட்சியங்களை நிறைவேற்றப்படுங்கிறது அவங்களுக்கு உணர்ந்திருக்காங்க. அதனால வாய்ப்புகள் கொடுக்கிற இடம், அடுத்த கட்டமாக வருங்கால இருக்கிற இடம் எங்க இடம் தான். பாஜக கூட்டணியில வந்துட்டு தமாக இணையறதா இன்னைக்கு காலையில வந்து சொல்லியிருக்காங்க, இணைஞ்சிட்டதான் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தேமுதிகவும் பாமகவும் எதிர்பார்க்கலாமா? ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி எங்க இடத்துக்கு வர போறாங்க என்னங்கறத பத்தி எல்லாம் வரக்கூடிய காலத்துல நம்ம அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். மோடிக்கு பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறதா மீனவர்களுக்கு எதிராக நடத்துறாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினவங்க, கருப்பு பலூன் விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வரவேற்பு கொடுக்க நின்றுட்டு இருக்காங்க. பொங்கலூர்ல விவசாயிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஏற்கனவே டெல்லியில ஒரு பெரும் போராட்டம் போயிட்டு இருக்கு. இங்கேயும் விவசாயிகள் தொடர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே பொங்கலூர்ல விவசாயிகளும் விவசாய பெண்மணிகளும் மோடி அவர்கள் எங்கள் ஊருக்கு வருகிறார்னு வரவேற்பு கொடுக்கறத நீங்க தான் எல்லாம் போட்டோ போட்டுருக்கீங்க. முடிச்சுட்டு நரேந்திர மோடி வந்து இதுக்கு மதுரை போறாரு. அங்க மதுரையோட கட்டுமான பணிகள் எய்ம்ஸ் பத்தி எதுவும் பேச வாய்ப்பு இருக்குமா, அல்லது அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்? மதுரை எய்ம்ஸுக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட மத்திய அமைச்சர்கள் எத்தனை முறை பதில் சொல்லி இருக்காங்க. எல்லாத்தையும் விளக்கமாக பாராளுமன்றத்தில் பல முறை பதில் சொல்லியாச்சு. திரும்ப 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 எய்ம்ஸ்னா சரி. நான் கேக்குறேன், ஒத்த செங்கல் வச்சுட்டு 3 வருஷமா சுத்திட்டு இருக்கிறீங்கல்ல, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, ஏங்க நடத்தல? நன்றிங்க. எத்தனை தடவைங்க பாருங்க. கோவை சேர்ந்தவங்க இன்னைக்கு எத்தனை யாராவது அவராது ஏதாவது ஒரு தகவல் நான் தான் சொல்லிட்டேன், நல்லபடியா நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க வந்து பாருங்க. இல்ல எக்ஸ்ட்ரா செட்டிங் அதையாவது சொல்லி போலாம்.